தாம்பரம், இதன் இயற்பெயர் தாம்புரம். 10,000 ஆண்டுகளுக்கு முன் கற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலத்திலே இங்கு மனிதர்கள் வாழ ஆரம்பித்து விட்டனர் என்று புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்த சுவடுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இவர்கள் வேட்டையாடியும் மீன்பிடித்தும் பழங்களை உண்டும் வாழ்ந்து வந்துள்ளனர். பின்பு 7ஆம் நூற்றாண்டிலே சென்னையும் செங்கல்பட்டும் இணைந்த இடம் தொண்டை நாடு என்று அழைக்கப்பட்டது. தொண்டை நாட்டை பல்லவர்கள் ஆண்டு வந்தனர். பின்பு சோழர்கள், பாண்டியர், விஜயநகர அரசர்கள் ஆண்டு வந்துள்ளனர். அப்போது தங்கள் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக தாம்பரத்தில் உள்ள மணிமங்கலத்தில் பல போர்கள் நடைபெற்றுள்ளன. இவ்வாறு பல யுத்தங்களை கண்ட வரலாற்று சிறப்புமிக்க தாம்பரம் இப்போது இந்திய வான்படையை தாங்கி நிற்கும் நகரமாக உள்ளது. இந்த அழகிய சிறு நகரம் மேற்கு தாம்பரமாகவும் கிழக்கு தாம்பரமாகவும் தாம்பரம் சானட்டோரியமாகவும் விரிவடைந்துள்ளது. தாம்பரம் இன்று சென்னைக்கு உள்ளே வருவதற்கு ஒரு முக்கிய நுழைவாயிலாக உள்ளது. சென்னையிலிருந்து தனித்து விளங்கிய தாம்பரம் சென்னையில் ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படும் அளவு உயர்ந்து பெருகி வளமிக்க இடமாக உள்ளது. தாம்பரத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் ரயில்களின் சங்கமம் இங்கு உள்ளது. 10 நிமிடத்திற்கு ஒருமுறை சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் நிமித்தம் சென்னையில் வேலை செய்யும் அநேகர் தாம்பரத்தில் தங்கி தங்கள் வாழ்வாதாரத்தை குறைந்த செலவில் நடத்துவதற்கு தெரிந்து கொண்டனர். பல நூற்றாண்டுகளை கடந்த கிறிஸ்துவ கல்லூரியும் இங்கு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. இக்கல்லூரி கிபி 1837ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு இன்று வரை வெற்றிகரமாக செயல்பட்டு தேசத்தை ஆளுபவர்களையும் விஞ்ஞானிகளையும் கலைத்துறையில் செயலாற்றுபவர்களையும் உருவாக்கிய பெருமை இதற்கு உண்டு. இன்னும் பல இளைஞர்களை உருவாக்கி தரும் பெருமையும் இக்கல்லூரியை சாரும். தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளான பெருங்களத்தூர், வண்டலூர், மணிமங்கலம், சேலையூர், முடிச்சூர், அனக்காப்புத்தூர், சோமங்கலம், ஊரப்பாக்கம் மற்றும் படப்பை போன்ற இடங்கள் இன்று தாம்பரத்தின் விரிவாக்க இடங்களாக விளங்கி வருகிறது.